வணக்கம். என்ன எல்லாரும் அடுத்த நாள் கதையை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஆமாங்க, இது ஜாக்கப்பனை கதையோடைய 2வது நாள். நான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணும் போதே அந்த சிட்டியோடைய வெதர் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு தான் போயிருந்தேன். ஸ்னோஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கூகுள் காட்டுச்சு. ஆனால் நான் போன முதல் நாள் அன்னைக்கு ஸ்னோவே பார்க்க முடியல. காஸ்ப்ரோவி வியர்ஸில் பார்த்ததோடு சரி, சிட்டியில் பார்க்கல. சண்டே மார்னிங் எந்திரிச்ச உடனே செம்ம அழகாக இருந்தது. முன்னாடி நாள் ஒரு நார்மலான சிட்டி, வீடு, ரோடு, பஸ் ஸ்டாண்ட், மரம் அந்த மாதிரி இருந்த ஒரு இடம் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அந்த மரம், செடி, கொடி, வீடு எல்லாமே பனியால் சூழ்ந்து அவ்வளோ அழகாக இருந்தது எந்திரிக்கும்போது. அப்படியே எந்திரிச்சு போயிட்டு வெளியில் எல்லாத்தையும் கண்கூட பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, அம்மாவுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி அப்படியே வீடியோ காலில் காமிச்சிட்டு இருந்தேன் சிட்டியோட அழகை. அதுக்கப்புறமா தங்கி இருந்த பிளேஸ்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஹைக்கிங் போகிறதா தான் பிளான் பண்ணி இருந்தேன். அது எந்த பிளேஸ்னால் மோர்ஸ்கி ஓக்கோ. மோர்ஸ்கி ஓக்கோ அப்படிங்கிறது ஐ ஆஃப் தி சீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது டாட்ரா மவுண்டெயின்ஸோடைய 4th டீப்பஸ்ட் லேக்கு. இதுதான் உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி டாப் 5 பியூட்டிஃபுல் லேக்ஸ் ஆங்க. இந்த மோர்ஸ்கி ஓக்கோவுடைய ஹைக்கிங் ஸ்டார்ட் ஆகிற இடம் சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 40 minutes ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. மரம், செடி, கொடி, மலை எல்லாமே பனியால் சூழ்ந்து என்னால் என் கண்ணையே நம்ப முடியலை. பனிமலை வேற பொழிஞ்சிட்டே இருந்துச்சு ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அப்புறம் நடக்கிற அந்த பாதை ஃபுல்லாகவே இப்படி தாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பனி சூழ்ந்து இருந்தது. இது என்னுடைய லைஃப்லையே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹைக்கிங் போகிறது. அப்படியே நடன்னு நடந்துகிட்டே இருந்தேங்க, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தபடியே. இந்த ஹைக்கிங் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸாகவே இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்குற ஃபால்ஸ் மாதிரி. இந்த வழியில் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஆச்சரியமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்தது. இந்த ஃபால்ஸ் கிட்ட போகிற வரைக்கும் என் கூட ஏதோ 2-3 பேர் நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் தனியாக அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே யாருமே இல்லாமல் நடந்துட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் மோர்ஸ்கி ஓக்கோ லேக்கு. இந்த இடத்த போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே சொல்லி மாளாதுங்க. நடக்க நடக்க பனிமலை வேகம் அதிகமாகிடுச்சு. அப்படியே கண்ணிலையே விழுந்துட்டு இருந்துச்சு. கண்ணே திறக்க முடியாமல் ஆயிடுச்சு. எல்லாரும் ஜென்ரலாக ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தது. ஆனால் நான் மட்டும் 3 மணி நேரமாக நடந்தேங்க. கால்லாம் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால என்னால் மூச்சே விட முடியல. மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த 3 மணி நேரமும் பனிமலை பொழிஞ்சிட்டே இருந்ததுனால அங்கே எனக்கு எங்கேயுமே உட்கார கூட ஒரு பிளேஸ் இல்லை. ஃபுல்லாகவே பனியால் படர்ந்து இருந்தது. அதனால் தொடர்ந்து 3 மணி நேரமாக நான் நடந்துகிட்டே இருந்தேன். அதுவும் வின்டர் ஜாக்கெட்டை போட்டு, வின்டர் பூட்ஸை போட்டு, க்ளவுஸு, தலைக்கு குல்லா, அந்த பனியில் மூச்சு விட முடியலன்னு மாஸ்க் வேறு போட்டுட்டு இருந்தேங்க. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பாடி ஹீட் அப்படியே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வேறு அங்கங்கே போர்டு வேறு வச்சுருந்தாங்க. உங்களால் அந்த இடத்த ரீச் பண்ண முடியலன்னா நீங்கள் பாதியிலே திரும்பி போயிடுங்க. அந்த இடத்த நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆனால் உங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு. நான் வேறு தனியாக நடந்துட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. ஒரு 2 மணி நேரம் நடந்ததுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் போன உயிர் திரும்பி வந்த மாதிரியே இருந்தது. அங்கே போயிட்டு என்னுடைய வின்டர் ஜாக்கெட்டு, பூட்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படி அந்த -டிகிரியில் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் கால் வலி பயங்கரமாக இருந்ததுங்க. எப்படா இந்த லேக் வரும் அப்படின்னு இருந்தது. இந்த லேக்கை ரீச் பண்ண நீங்கள் ஹைக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து குதிரை வண்டியிலையும் போகலாங்க.
நான் அந்த குதிரை வண்டி என்னை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் பேசாமல் இதிலையே போயிருக்கலாம் போல் அப்படின்னு நினச்சேன். அந்த லேக்கை ரீச் பண்ண இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நடக்க வேண்டிய தூரம் இருந்தது. அப்போ ஆப்போசிட்டில் வந்தவங்கள இன்னும் எவ்வளோ நேரம் தாங்க ஆகும் அப்படின்னு கேட்டேன். அவங்க இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த உச்சியை போய் பார்த்துட்டே வந்தே ஆகணும், அதனால் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வழியாக அந்த லேக்குடைய உச்சியை போய் அடைஞ்சாச்சுங்க. அப்போ இப்படி தான் பல்லை காட்டிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த லேக்கு சம்மர் சீசனில் போயிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்குங்க. ஆனால் அதை விட இந்த எக்ஸ்பீரியன்ஸு என்னுடைய லைஃப்லையே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அட்வென்ச்சரஸ்னால் இது தாண்டா அட்வென்ச்சரஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்கேயும் பனிமலை பொழிஞ்சிட்டே இருந்ததுங்க. வந்ததுக்கு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு போவோன்னு உட்காந்து அந்த லேக்கை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தேன். இப்போ திரும்பி கீழே போக இன்னொரு 3 மணி நேரம் நடக்கணும். நான் அன்னைக்கு இந்த ஒரு பிளேஸை மட்டும்தான் விசிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் எனக்கு ரிட்டன் பஸ் நைட்டு அப்படிங்கிறதுனால டைம் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம்லாம் இல்லை. அப்படியே பொறுமையாக நடந்து வர ஆரம்பித்தேங்க. சரி, ஏறும்போது தான் மேல் நோக்கி ஏறுறதுனால கால் வலிக்கும்னு பார்த்தா இறங்கும்போது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவ்வளோ வலியாக இருந்தது. இதில் வேற போகும்போது நல்லா வெளிச்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. திரும்பி வரும்போது லைட்டாக இருட்டாக வேற ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே என்னை எப்படியாவது பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு வேண்டிக்கிட்டே நடந்துட்டு இருந்தேன். முன்ன சொன்ன அதே கதை தாங்க. ஏறும்போது எப்படி எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் என்னை கடந்து சீக்கிரமாக போனாங்களோ, இறங்கும்போது அப்படி தான் எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் டக்கு டக்கு டக்குன்னு இறங்கி போயிட்டே இருக்காங்க. இறங்கி போகும்போது அந்த காட்டில் மட்டுமே வாழ்கிற மான், அந்த காட்டில் மட்டுமே வாழ்கிற பறவை அப்படின்னு எல்லா அரிய வகை உயிரினெல்லாம் எனக்கு தரிசனம் கொடுத்ததுங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, அதனால் எங்களை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த குருவியும் அந்த மானும் சொல்லிச்சு. ஏறும்போது பார்த்தேன் அந்த ஃபால்ஸு, அந்த ரிவரு, அங்கே இருந்த மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே பிரியாக விடை கொடுத்துட்டே இறங்கி வந்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து ரீச் ஆனதும் என்னை வேக வேகமாக கடந்து போன எல்லாருமே அங்கே எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அப்புறமா அங்கே இருந்த மினி பஸ்ஸில் ஏறி திரும்பி சிட்டி சென்டருக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த சிட்டி சென்டருக்கு வர அந்த 40 மினிட்ஸ் ரைடுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் இருந்ததுங்க. அதில் தான் உட்காந்துட்டு இருந்தேன் பஸ் வர்ற வரைக்கும். இங்கே மோஸ்ட் ஆஃப் தி சிட்டிஸில் வெயிட்டிங் ஹால் இருக்குங்க, ஃபுல்லாகவே கவர் பண்ணி இருக்கிற மாதிரி. இல்லைனா அந்த குளிருக்கு நான் ஃப்ரீஸ் ஆகியே போயிருப்பேன் அந்த வெயிட்டிங் ஹால் மட்டும் இல்லைனா. அந்த வெயிட்டிங் ஹால்லையே ஒரு காஃபி மெஷின் இருந்தது. சரி, ஒரு காஃபியை வாங்குவோன்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு காயினை போட்டால் காஃபியே வரல. அங்கே யாரை கேட்குறதுனும் வேறு தெரியல. அதனால் அந்த காயினையும் அப்படியே விட்டுட்டு சும்மா உக்காந்துட்டு இருந்தேன். இப்படி தாங்க ஜாக்கப்பானையில் என்னுடைய 2வது நாள் ட்ரிப்பு முடிவடைஞ்சிச்சு. ஆனால் இந்த ட்ரிப் போகும்போதெல்லாம் நான் யூடியூப் ஆரம்பிப்பேன், இந்த மாதிரி கதையை சொல்லிகிட்டு இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. இது என்னுடைய பர்சனல் மெமரிஸ்க்காக எடுத்த பிக்ஸு உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி நான் வேறு என்ன பிளேஸுக்கு போனேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.